Properties of rational numbers. First one, closure property. Closure property for addition. For any two rational numbers a and b, the sum a plus b is also a rational number. Okay ma? Closure property la two rational number எடுத்துக்கிறோம் a and b னு, அதனோட sum பண்ணிச்சுல அதுவும் எதாதான் இருக்கும், one rational number. Okay, next closure property for multiplication. For any two rational numbers a and b, the product a into b, ab, is also a rational number. Same two rational numbers எடுத்துக்கிறோம், அதனோட ப்ராடக்ட்டும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். இதுதான் என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சம் மூலமாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் ஒன், வெரிஃபை தி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ் -5/7 and 8/9. ஓகே, சொல்யூஷன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஓகே, let a is equal to -5/7 and b is equal to 8/9. ஓகேவா? நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும், a and b is a rational number, therefore a plus b is also a rational. So a plus b is equal to -5/7 plus 8/9. ஓகேவா? லிசன், என்ன பண்ணுறேன் பாரு, ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ -5/7 into 9/9 plus 8/9 into 7/7. ஓகேவா? எதுக்கு இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இப்படி நம்ம பண்ணச்சில் இதனோட டினாமினேட்டர் வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், தென் ஃபஸ்ட் ஒன்னோட டினாமினேட்டர் வச்சு செகண்ட் ஒன்றை மல்டிப்ளை பண்ணுறேன். இப்படி மல்டிப்ளை பண்ணச்சில் டினாமினேட்டர்ஸ் எப்படி ஆயிரும், நமக்கு சேம் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன வருது பார்க்கலாம். equal to 5 9s are 45 minus 45 divided by 7 9s are 63 plus 8 7s are 56 divided by 9 into 7 63. Okay va? Listen, minus 45 plus 56 divided by 63. Okay, two numbers sign வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி பிக்கெஸ்ட் வேல்யூவோட சைன் பண்ணணும். ஓகேவா? சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 1 11, பிக்கெஸ்ட் வேல்யூவோட சைன் பாசிட்டிவ் சைன் தான். ஸோ ப்ளஸ் 11/63, 11/63. ஓகே, 11/63ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் தானே? எஸ், 11/63 is in rational. 11/63 is a rational. Okay, is in rational. Okay va? So last எப்படி எழுதிக்கலாம், -5/7 plus 8/9 is equal to 11/63. So a plus b is in q. So closure property is true for addition of rational numbers. For addition of rational numbers. Okay,
நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். Second, closure property for multiplication. Okay, same. Let a is equal to minus 5 by 7 and b is equal to 8 by 9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a into b. a into b is equal to minus 5 by 7 into 8 by 9. Okay. 5 8s are minus 40 divided by 7 9s are 63 is in Q, rational. Okay ma? So closure property is true for multiplication of rational numbers. Okay, next commutative property. Commutative property for addition. For any two rational numbers a and b, a plus b is equal to b plus a. For any two rational numbers a and b, a plus b is equal to b plus a. Closure property for multiplication. For any two rational numbers a and b, a into b is equal to b into a. இதை எப்படி எழுதிக்கலாம்? a into b is equal to b into a. ஓகேவா? இதை ப்ரூவ் பண்ணலாமா? இதை ப்ரூவ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் Exercise 1.3. Verify the commutative property for addition and multiplication for the rational numbers minus 10 by 11 and minus 8 by 33. Okay. First வந்து commutative property additionக்கும் subtraction multiplicationக்கும் பார்க்க போகிறோம். Solution. First commutative property for addition. Okay, இங்க வந்து a is equal to, let a is equal to minus 10 by 11 and b is equal to minus 8 by 33. Okay வா? Next commutative propertyல என்ன prove பண்ணணும்? additionக்கு வந்து a b தெரியுது, then a plus b is equal to b plus a இப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும்? prove பண்ணணும். ஓகேவா? இப்போ left hand side LHS equal to என்ன வரும்? LHS a plus b is equal to minus 10 by 11 plus minus 8 by 33. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குது? ரெண்டோட denominatorsமே டிஃப்ரெண்டாக இருக்குது. So minus 10 by 11 into 3 by 3 plus minus 8 by 33. Okay, minus 30 divided by 33 plus minus 8 by 33. Okay வா? இப்போ எப்படி எழுதிக்கலாம்? minus 30 minus 8 divided by 33. Okay, two numbers-ம் எப்படி இருக்குது? sign same இருக்குது. so minus 38 divided by 33 என்னடா வரும்? minus 38 divided by 33. இது என்னது? LHS equal to minus 38 divided by 33. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து RHS equal to b plus a is equal to b minus 8 by 33 plus minus 10 by 11. Okay va? Okay. Next same minus 8 by 33 plus minus 10 by 11 into 3 by 3. Okay.
is equal to minus 8 by 33 plus minus 30 divided by 33. Okay, then minus 8 minus 30 divided by 33 is equal to minus 38 divided by 33. Okay, RHS is equal to என்ன வந்திருக்குது minus 38 divided by 33. Therefore, LH is equal to RHS. So, hence proved. Okay va? First one என்ன ஆயிடுச்சு prove ஆயிடுச்சு. So, A plus B is equal to B plus A. Hence, addition is commutative for rational numbers. Okay va? Hence, addition is commutative. For rational numbers. Okay va? Next வந்து commutative property for multiplication. Okay, same. Let A is equal to minus 10 by 11 and B is equal to minus 8 by 33. Okay va? Then property, commutative property for multiplication, A cross B is equal to B cross A. Okay va? Then LHS is equal to A cross B is equal to minus 10 by 11 A into minus 8 by 33 is equal to என்ன வரும் எதுவும் கட் பண்ண முடியாது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 80 divided by 363. ஓகேவா? LHS equal to 80 divided by 363. Next RHS. RHS equal to B cross A is equal to minus 8 by 33 into minus 10 by 11 is equal to 80 divided by 363. So, RH is equal to என்னதான் வருது 80 divided by 363. So, LHS equal to RHS. A cross A into B is equal to B into A. Okay. Hence, multiplication is commutative for rational numbers. Associative property. Associative property for addition. For any three rational numbers A, B and C, A plus B plus C is equal to A plus B plus C. A plus B plus C is equal to A plus B plus C. Then associative property for multiplication for any three rational numbers A, B and C, A into B into C is equal to A into B into C. Listen, property for addition and multiplication இந்த ரெண்டுலையுமே A plus 3 rational numbers எடுத்துக்கிறோம். 3 rational numbersலையும் bracket change பண்ணி எழுதுச்சுன்னா எப்படி வருது ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.3ல் தேர்ட் சம் எடுத்துக்கிறோம்.
verify the associative property for addition and multiplication for the rational numbers minus 7 by 9 comma minus 5 by 6 and minus 4 by 3. okay solution பண்ணலாமா? ஃபஸ்ட்டு associative property for addition பண்ணலாம். ஓகேவா? associative property for addition. ஓகே, associative property for addition. associative property சொல்லுங்க. A plus B plus C is equal to A plus B plus C. Okay தானே? Okay. Next, LHS is equal to A plus B plus C. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். A is equal to, listen, A is equal to minus 7 by 9, comma B is equal to 5 by 6 and C is equal to minus 4 by 3. இப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு LHS is equal to A plus B plus C is equal to A minus 7 by 9 minus 7 by 9 plus B plus C. B என்ன 5 by 6 plus C minus 4 by 3. ஓகேவா? minus 4 by 3. ஓகே. next minus 7 by 9 plus 5 by 6 plus, listen, minus 4 by 3 into 2 divided by 2. ஓகேவா? is equal to minus 7 by 9 plus 5 by 6 plus minus 4 2s are 8 by 3 2s are 6. Okay, then minus 7 by 9 plus 5 minus 8 divided by 6. Okay, minus 7 by 9 plus 5 minus 8 என்ன வரும், minus 3 by 6. Okay, minus 3 by 6 நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம், 1 3 is 3, 2 3s are 6. So minus 5 by 7 by 9 plus minus 1 by 2. ஓகேவா? next minus 7 by 9 into 2 divided by 2 plus minus 1 by 2 into 9 divided by 9. ஓகே, நான் எதுக்கு இப்படி பண்ணியிருக்கேன்னு எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லி கொடுத்துட்டே தான் வரேன். எல்லா கிளாஸஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டினாமினேட்டர் என்ன பண்ணுறேன், சேம் ஆக்குறேன். மைனஸ் 7 2s are 14 divided by 9 2s are 18. ஓகேவா? ப்ளஸ் minus 9 by 18. ஓகே ஆச்சா? then minus 14 minus 9 by 18. okay, is equal to minus 23 by 18. LHS என்ன வந்திருக்குது, minus 23 by 18. next RHS equal to, RHS என்னது, A plus B
A plus B plus C. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A is equal to minus 7 by 9 plus B 5 by 6 plus minus 4 by 3. ஓகே ஆச்சா? ஓகே நெக்ஸ்ட்டு சேம் இதே போல் தான் ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம், எல்சிஎம் பண்ணலாம். எல்சிஎம் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாமா? தேர்ட் டேபிள் பண்ணுறேன். 3 3s are 9, நெக்ஸ்ட்டு 2 3s are 6, நெக்ஸ்ட்டு 2 1 2 is 2, நெக்ஸ்ட்டு 3 1 1. எல்சிஎம் பண்ணால் என்ன வரும்? 3 2s are 6, 6 3s are 18. 18 வந்துருக்குது. ஸோ minus 7 by 9 into 2 by 2 plus 5 by 6 into 3 by 3 plus 4 minus 4 by 3. இந்த ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? minus 7 by 9. இங்கே வந்து எல்சிஎம் என்ன வந்திருக்குது? 18. எல்சிஎம் என்ன வருது? 18 வருது. ஸோ அந்த 18 கொண்டு வரதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டினாமினேட்டரை ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன வருது? minus 14 divided by 18. ஃபஸ்ட் ஒன் minus 14 divided by 18. Next plus 5 3s are 15 divided by 18 plus 15 divided by 18 plus minus 4 by plus minus 4 by 3. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு minus 14 plus 15 divided by 18 plus minus 4 by 3. Okay, is equal to 1 by 18 plus minus 4 by 3 is equal to 1 by 18 plus minus 4 by 3 into 6 by 6 is equal to 1 by 18 plus minus 24 by 18 is equal to 1 minus 24 divided by 18 is equal to minus 23 divided by 18. இங்கே ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? minus 23 divided by 18. RHSலையும் minus 23 divided by 18. Therefore, LH is equal to RHS. Hence, associative property for addition is proved. Okay, va? True for rational numbers. Next நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? associative property for multiplication பண்ண போகிறோம். associative property for multiplication. ஓகே associative property சொல்லுங்கள். A into B into C is equal to A into B into C. ஓகே ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHS is equal to A into B into C is equal to
A is equal to என்னது minus 7 by 9. Then into B is equal to என்னது 5 by 6 into C value minus 4 by 3. Okay va? Okay. Next minus 7 by 9 into கட் பண்ணலாமா? எப்படி கட் பண்ண முடியும்னு பாரு. 2 2s are 4, 3 2s are 6. இனி மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10 minus 10 divided by 3 3s are 9. Okay. Next அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணச்சுன்னா 70 divided by 9 9s are 81. LH is equal to 70 divided by 81. Then RH is equal to A cross B cross C. A into B into C. A is equal to minus 7 by 9 into 5 by 6 into minus 4 by 3. Okay. Next minus cancel பண்ண முடியாது. 7 3s are 7 5s are 35 minus 35 divided by 9 6 are 54 into minus 4 by 3. Okay. அப்புறம் கட் பண்ண முடியுமா? Second table 2 2s are 4, 2 2s are 4, remainder 1, 7 2s are 14. Okay. அப்புறம் கட் பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணு. 2 5s are 10 0, remainder 1, 3 2s are 6, 1 7, minus into minus plus divided by 27 into 3, 7 3s are 21 1, remainder 2, 3 2s are 6, 7 8 81. Okay. RH is equal to 70 by 81. Therefore LH is equal to RHS. Hence A into B into C is equal to A into B into C is true for rational numbers. So associative property is true for addition and multiplication.